ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம 9th சீரீஸோட 3rd டேயில் இருக்கும். அப்பர் பாடிக்கான மூவ்ஸ் தெரிஞ்சுக்க போகிற நாள் இல்லையா, அதனால் நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான மூவ் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு ரிலேட்டடுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கைக்கு ரிலேட்டட். ஏன்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டண்ட்டாக நம்ம தொடர்ச்சியாக மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால் வர ப்ராப்ளம்ஸ் நிறைய அப்படின்னு டேட்டா சொல்லியிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு சிம்பிள் மூவ்ஸ், இந்த கை வலி இல்லாமையும் ஸ்டிஃப் ஆகாமையும் ட்ரிகர் ஃபிங்கர்ஸ் வராமையும் இருக்கிறதுக்காக சில மூவ்ஸ் மொபைல் யூசர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம். இது மாதிரி தொடர்ச்சியாக யூஸ் பண்ணி கை பெயின் வரதுக்கு ஒரு கண்டிஷனே நேம் பண்ணியிருக்காங்க மெடிக்கலில், ஸ்மார்ட் ஃபோன் பெயின்னு. ஸோ இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த மூவ்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தா கட்டாயம் ஸ்மார்ட் ஃபோன் பெயினில் மாட்டிக்காமல் இருக்கலாம். நான் அதை 2 பார்ட்ஸாக கொண்டு வரேன். இன்றைக்கி சிம்பிள் 3 மூவ்ஸ் பார்ட் 1ல் சொல்லித்தருவேன். நாளைக்கு அடுத்த சிம்பிள் 3 மூவ்ஸ் பார்ட் 2ல் சொல்லித்தர போகிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். இதை எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி மட்டும் கிடையாது, எப்பப்பெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ முடிச்சுட்டு வச்சவனையும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெயின்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ்லாமோ என்னன்னு சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பெயின்லேருந்து ரிலீவ் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கை ரெண்டும் இப்படி வணங்குற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ். ஓகே, அப்படியே கீழே கொண்டு வந்து அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ். ஓகே, இது மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு 8 to 10 டைம்ஸ் பண்ணுங்கள். 8லேருந்து 10 தடவை. மேலே வச்சு அழுத்தம் கொடுங்க. 2 கையும், இந்த கை இப்படி போகணும், இந்த கை இப்படி போகணும். ஸோ அழுந்தணும் பாருங்கள், நல்லா அழுந்தணும். அப்படியே கீழே கொண்டு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 10 செகண்ட்ஸ். இது மாதிரி ஒரு 8லேருந்து 10 தடவை பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்பிள் மூவ். ரிலாக்ஸ். இப்போ 2வது மூவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, தாளம் போடுற மாதிரி பாருங்கள். உட்காந்தும் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ்லாம் உட்காந்து பண்ணிங்கன்னா தொடையில் பண்ணலாம். நின்றுட்டு பண்ணுறீங்கன்னா கை மேலேயே பண்ணிக்கோங்க. ஒரு கை இப்படி வச்சுக்கோங்க. அடுத்த கையை இங்கே பாருங்கள், ஃபுல்லாக திருப்பி பண்ணணும். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணுங்கள். இப்படிலாம் கடகடான்னு பண்ணிடாதீங்க. 1 2 1 2. ஸோ பாருங்கள், 8லேருந்து 10 தடவை ஸ்லோவாக இது மாதிரி ஒரு செட். இது மாதிரி எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிள் மூவ். இந்த கை முடிச்சுட்டும் இந்த கையும் பண்ணலாம். ஓகே, தாளம் போடுற மாதிரி ஜஸ்ட்டு தொடையில் பண்ணலாம், இல்லை கை மேலேயே கை வச்சு பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் மூவ். 3வது மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபிங்கர்ஸ் எல்லாம் சேர்த்து இங்கே பாருங்கள், இந்த கட்டை விரலில் ஒவ்வொரு விரலாக கொண்டு வந்து டேப் பண்ணணும். இப்போது இந்த விரலை கொண்டு வந்து டேப் பண்ணுறோம். அடுத்தது நடு விரலை கொண்டு வந்து டேப் பண்ணுறோம். அடுத்தது ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து டேப் பண்ணுறோம். ஏனோ தானோன்னு இப்படி பண்ணிடாதீங்க. இது ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் ஒன்றும் எஃபெக்டே கிடையாது. கையை நல்லா பிரித்து வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்படி டேப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். டேப் ஸ்ப்ரெட். ஓகே, இது மாதிரி ஒரு 8லேருந்து 10 தடவை ஃபிங்கர் டேப்ஸ். ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நல்ல ஸ்டிஃபாக வச்சுட்டு இப்படி பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், நல்ல ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும் ஃபிங்கர்ஸ்க்கு. அவ்வளோதான். ஓகே, ஏன்னா மொபைல் யூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் பெயின் இருக்கும். ஏன்னா நம்ம லோடு ஃபோனை பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருந்தானே பிடிச்சி யூஸ் பண்ணுறோம். இந்த சுண்டு விரல்னு சொல்கிறோம்ல, இந்த சுண்டு விரலில் தான் எல்லா லோடும் இறங்கும். ஸோ நல்லா நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பிரிங்க. ஓகே, நல்ல ரிலீஃப் இருக்கும் நீங்கள் இப்போ பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா. இந்த கைக்கு பண்ணலாமா பாருங்கள். டேப் ஸ்ட்ரெச், டேப் ஸ்ட்ரெச், டேப் ஸ்ட்ரெச், டேப் ஸ்ட்ரெச், டேப் ஸ்ட்ரெச். ஓகே தானே? டேப் ஸ்ட்ரெச் ஒரு 8லேருந்து 10 தடவை பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் தான் ஆச்சு. அடுத்த மூவ்ஸையும் இப்போ சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் இவ்வளோ சொல்லி கொடுத்தா ஒரே நாளைக்கு 2 3 தான் நீங்கள் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் பண்ண மாட்டீங்க. அதனால் இன்றைக்கி இந்த 3 மூவ்ஸை 2 கையிலையும் சேர்த்து பண்ணிகிட்டே இருங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோனோட வெயிட்டை ஒரு less than 1 kg இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக நம்ம இப்படி பிடிச்சிட்டே இருக்கிறதால இந்த லிட்டில் ஃபிங்கர் தான், சுண்டு விரலில் தான் ஃபோனை வச்சு நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். இந்த லோடு இங்கே எடுத்து என்ன ஆகணும், இங்கெல்லாம் பெயின் இருக்கும், உங்களுக்கே தெரியாது. நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல இதமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா இந்த மூவ்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் ட்ரிகர் ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஸ்டிஃபாக இருந்துடும், விரல் இப்படியே நிற்கும்.
மடிக்கவே முடியாமல் போயிடும் கொஞ்ச நாளில். அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மூவ்ஸை இப்போலேருந்தே பண்ண ஆரம்பிக்கிறோம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகிடும் மொபைலை கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால். அதெல்லாம் வராமல் இருக்கணும்னாலும், சர்க்குலேஷன் ஓவராலாக கைக்கு ரிஸ்ட்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் இந்த மூவ்ஸை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இதோட பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்ச் டைமை கம்மி பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஃபோனோட ஸ்டாண்டில் வச்சு ஃபோனை யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா டிவியில் கனெக்ட் பண்ணி பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பர்சனலைஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் திங்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஃபோன் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த 2 சின்ன விரலில் மொபைலை வச்சு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணாமல் ஃபுல் கையில் மொபைலை தாங்கிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வெயிட் ஒரு விரலில் மட்டும் இறங்காமல் ஃபுல்லாக இந்த கையில் மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, பார்க்குறீங்களா? இன்றைக்கி இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு செகண்ட் பார்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.